உனக்கு ஒன்று தெரியுமாடா, உங்க மாமன் எங்ககிட்ட நீங்க சொல்லியிருக்கலாம். அதுல எனக்கு முழு சந்தோஷம் தாண்டி. திறக்கணுமான்னு வேற இருக்கு. சோறாவது வச்சிருந்துருக்கலாம். சனம் போடுறது, கடை வைக்கிறது எல்லாம். நீ நல்லபடியா கடையை நடத்து, சந்தோஷம். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் எபிசோடில் சரவணன் மயில்கிட்ட நீ ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி வா இப்போவே உன்னை வீட்டில் எல்லாட்டையும் மாட்டி விட்றேன்னு சொல்லி அவசர அவசரமாக கூட்டிகிட்டு வராரு. மயில் கத்திக்கிட்டே வராங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சுறாங்க, இப்படிலாம் பண்ணிடாதீங்க, வீட்டில் சொல்லிடாதீங்கன்னு. உள்ளே போய் அவங்க அம்மா அப்பாட்ட எல்லாட்டையும் ஓப்பனாக சொல்ல போனால் அங்கே பார்த்தா இன்னொரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அவங்க அம்மா சத்த நேரம் அமைதியாக இருறான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அங்கே பார்த்தா பழனியும் சுகன்யாவும் நாளைக்கு நாங்கள் கடை ஓப்பன் பண்ண போகிறோம், எல்லோரும் வந்துருங்கன்னு இன்வைட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. நாளைக்கு கடை ஓப்பன் பண்ணுறதை எப்படி இன்றைக்கி வந்து நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கோமதி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு உடனே சுகன்யா வந்து ஏன் நல்ல விஷயம் பண்ணுற நேரம் இப்படிலாம் பிரச்சனை பண்ணுறீங்கிற மாதிரி கதையை வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. அதுக்கு உடனே கோமதி சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா இருந்தால் எங்களுக்கு தான் சந்தோஷம், ஆனால் நீங்கள் பண்ணுற தப்பு, கடை நாளைக்கு ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் ஏன் இன்றைக்கி வந்து சொல்கிறீங்கன்னு சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறம் பழனி போயிட்டு பாண்டியன் கிட்ட அப்புறம் கோமதி கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டு நாளைக்கு எப்படியாவது வந்துருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு அப்புறம் எல்லோரும் வந்து ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு எல்லோரும் போயிடுறாங்க. இந்த விஷயத்தினால சரவணனும் மயிலும் வந்து சொல்ல வந்த விஷயத்தை வந்து யாருக்கிட்டே சொல்ல முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனாவுக்கு ஃபோன் பண்ணி கோமதி இந்த மாதிரி கடை விஷயத்த சொல்கிறாங்க, நாளைக்கு ஓப்பன் பண்ண போகிறானா பழனி, உனக்கு தெரியுமா, செந்தில்கிட்டையும் கேளு, செந்தில்கிட்டையும் அப்படி தெரியலன்னா சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் செந்தில் ஃபோன் பண்ணி பழனிக்கிட்ட ஏமாம்மா நீங்கள் என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிறாப்புல. இதுக்கு இடையில கதிர் வேற பழனியை கூப்பிட்டு நீங்கள் கடை ஓப்பன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான் மாமா, ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பழனி போய் அவங்க அண்ணங்கள்கிட்ட பழனியும் சுகன்யாவும் இங்கே நடந்ததெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணங்கெல்லாம் கோவப்படுறாங்க, நாங்கள் காசை போட்டு உனக்கு கடை ஓப்பன் பண்ணி கொடுக்குறக்கு அவன்கிட்ட ஏன் பெர்மிஷன் கொடுக்கணும். இருந்தாலும் பழனி வந்து தான் அக்காவையும் மாமாவையும் லைட்டாக ஏமாற்றிட்ட மாதிரி ஃபீல் பண்ணி கில்ட் ஆகி இதை வந்து நாளைக்கு ஓப்பன் பண்ணி தான் ஆகணுமா அப்படி இப்படிலாம் சொல்லி குழப்புறாரு. இந்த டயத்தில் தனியாக கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மாவும் அவங்க ஒய்ஃபும் அவரை கன்வின்ஸ் பண்ணி நாளைக்கு நல்லபடியாக கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓகே சொல்ல வச்சிடுறாங்க. இதோடு இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சிருச்சு.